வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 9ஆம் அத்தியாயம். தமிழ் தாத்தாக்களும் தமிழ் பாட்டிகளும், காஞ்சி ஸ்ரீமடமும், அதில் தமிழ் வித்வான்களும் ஸ்ரீமடமும். எப்படியாவது தமிழ் பெரியார்களுக்கெல்லாம் மடத்திலே ஒரு சம்பந்தம் ஏற்படுத்தி பார்ப்பதில் எனக்கு ஒரு திருப்தி. ஏனென்றால் நம் மடம் என்றால் வெளியிலே என்ன நினைக்கிறார்கள்? அங்கே சமஸ்கிருதத்துக்குத்தான் எல்லா முக்கியமும் என்றே நினைக்கிறார்கள். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உபய வேதாந்தம் என்று சமஸ்கிருதம் தமிழ் இரண்டையும் போஷிக்கிறார் போல இந்த ஸ்மார்த்த மடத்தில் இல்லையே என்று நினைக்கிறார்கள். இதற்கு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு காரணம் உண்டு. ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் ஆல் இண்டியா பேசிஸ்லேயே, அகில இந்திய அடிப்படையிலேயே தம்முடைய அவதார காரியத்தை செய்தவர். இந்த பெரிய தேசத்தின் தட்சிணத்தில் காஞ்சிபுரத்திலும் ஸ்ருங்கேரியிலும் செய்தாற் போலவே வடக்கு, மேற்கு, கிழக்கு எல்லைகளிலும் முறையே பதரி, துவாரகைபுரி, ஜெகநாதம் ஆகிய இடங்களிலும் அவர் மடங்கள் ஸ்தாபித்து இன்றளவும் அந்த பீடங்களில் ஆச்சாரியார்கள் இருந்து வருகிறார்கள். ஆகையினால் எந்த ஒரு பிரதேசத்தையும் சேர்ந்ததாக இன்றி தேசம் பூராவுக்கும் உள்ள சகல வேத சாஸ்திரங்களுக்கும் உரிய சமஸ்கிருதத்தோடு மாத்திரம் சங்கர மடங்களுக்கு விசேஷ சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய மடத்துக்கு தமிழ் சம்பந்தமும் இல்லாமல் போய்விடவில்லை. அந்தந்த காலத்தில் இருந்து வந்திருக்கிற ஆச்சாரியார்களிடம் தமிழ் புலவர்கள் தங்கள் புலமையை தெரிவித்து காட்டி பிரசாதம், சம்பாவனை பெற்று போயிருக்கிறார்கள். சுவாமிநாத ஐயரே சொல்லி இருக்கிறார். அவருடைய இள வயசிலே, அவருக்கு 18-20 வயசு இருக்கிற போது, அதாவது இந்த 20ஆம் நூற்றாண்டு பிறப்பதற்கு 20-25 வருஷம் முந்தி கூட அவர் நம்முடைய மடத்துக்கு வந்திருக்கிறார். மடத்து பண்டிதர்கள் அவருடைய பிரசங்கங்களை பாராட்டியிருக்கிறார்கள். அப்போது ஆச்சாரியர்களாக இருந்த இளையாத்தங்குடி பெரியவாளிடம் அவர் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார். தமிழ், சமஸ்கிருதம் இரண்டும் பேதப்பட்டு நிற்க ஆரம்பித்தது முக்கியமாக இந்த 20ஆம் நூற்றாண்டில்தான். இதை எப்படியாவது ஆதியில் இருந்த மாதிரி ஐக்கியப்படுத்தி விட வேண்டும். எல்லோரையும் சந்திரமௌலீஸ்வரர் சன்னிதானத்தில் அவர் குழந்தைகளாக ஒன்று சேர்த்து வைத்து விட வேண்டும் என்பதுதான் எனக்கு எப்போதும் நினைப்பாயிருக்கிறது. அதனால் சமஸ்கிருத பண்டிதர்களைப் போலவே தமிழ் வித்வான்களையும் ஸ்ரீமடத்தில் ஆதரித்து சம்மானிக்க ஆரம்பித்தது. இந்த ரீதியிலே தான் சுவாமிநாத ஐயரையும் மடத்தின் பக்கம் வரப்பண்ணி தத் துவாரா, அதன் மூலம் தமிழுலகத்துக்கு வைதிகாசாரங்களில் அபிமானம் வளர்வதற்கு சகாயம் செய்ய நினைத்தது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து உ.வே.சா செய்த பணி. தமிழ் பாட்டிதானே ஒரிஜினலாக பாடியவள். பாட்டினால் தர்ம போதனை பண்ணினவள். தமிழ் தாத்தா முக்கியமாக ஆராய்ச்சியாளர்தான். ஏற்கனவே இருந்த நூல்களை ஆராய்ந்து பதிப்பித்தவர். அரைகுறையாய் கிடைத்த பல நூல்களை முழுதாக கண்டுபிடித்து பூர்ண ரூபத்தில் கொடுத்திருக்கிறார். மூலம் அடியோடு மறைந்தே போய் எங்கேயோ மேற்கோள்களில் பிரஸ்தாபிக்கப்பட்டதால் மட்டும் துளி துளி தெரிந்த நூல்களையும் தேடு தேடு என்று தேடி போய் கண்டுபிடித்து பிரகாசப்படுத்தியிருக்கிறார். எங்கேயாவது ஒரு அபூர்வமான சுவடி இருக்கிறது என்று கேள்விப்பட்டு விட்டால் போதும், உடனே எப்பாடுபட்டாவது, எத்தனை அழைச்சல் அலைந்தாவது, யாரானாலும் அவரிடம் கெஞ்சி மன்றாடியாவது அதை பெற்று விடுவார். இப்படி அவரால் புத்துயிர் பெற்ற தமிழ் நூல்கள் ஏராளம். அவருடைய பதிப்புகளில் எல்லாம் இருக்கிற விசேஷம் என்னவென்றால், பல பிரதிகளை ஒப்பிட்டு பாட பேதங்கள் கொடுத்திருக்கும். விளக்க வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் விசேட குறிப்பு என்று கொடுத்திருப்பார். பழைய உரைகளில் தமக்கு புரியாத மேற்கோள்களை
தனியாக விளங்கா மேற்கோள் அகராதி என்று கொடுத்திருப்பார். ஒரு ரிசர்ச் ஸ்டடிக்கு இருக்க வேண்டிய அத்தனை அம்சங்களும் அவற்றில் சிறப்பாக இருக்கும். ஆனால் தமிழ் பாட்டியைப் போல் இந்த தாத்தாவுக்கு நீதி போதனைக்காக ஏற்பட்ட ஒன்றாக பாஷை இல்லை. பாஷைக்காகவே பாஷை என்று பணி செய்தார். அதனால் வைதீக தர்மத்துக்கு வேறான சமண சமயத்தை சமயம் நேர்ந்த போதெல்லாம் வலியுறுத்தும் ஜீவக சிந்தாமணி போன்ற நூல்களை கூட பதிப்பித்திருக்கிறார். நம்முடைய தமிழின் உயர்ந்த இலக்கிய பாரம்பரியம் தெரிவதற்கு அவருடைய இந்த தொண்டு நிரம்ப உபகாரம் செய்துதான் இருக்கிறது. அதனால் அவர் செய்த ஆராய்ச்சி பணிகளை கவனித்து அவ்வப்போது அவரை பாராட்டி ஊக்கி அவரை மடத்தின் பக்கம் நெருங்கி வர பண்ணினேன். அவர் பெருசாக தமிழ் ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறார் என்றால் நானும் ஏதோ கொஞ்சம் இந்த விஷயத்திலே என் சாமர்த்தியத்தை காட்டியிருக்கிறேன். இதிலே 1, 2 அவர் வருகிற போது அவிழ்த்து விடுவேன். அவருக்கு உச்சி குளிர்ந்து விடும். சமஸ்கிருதத்துக்கு என்றே ஏற்பட்ட மடம் என்று நினைக்கப்படும் ஒன்றின் தம்பிரான் தமிழில் கைவரிசை காட்டுகிறாரே என்பதில் அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷம் வளர்ந்து வளர்ந்து நம்முடைய மடத்தில் நல்ல அபிமானமும் பகவத் பாதாளிடம் பக்தியுமாக உறுதிப்பட்டன. காலக்கிரமத்தில் நமக்கு தப்பாமல் வியாசா பூஜா காணிக்கை அனுப்ப ஆரம்பித்து விட்டார். நான் ஆசைப்பட்டபடி நம் தர்மாச்சாரங்களில் அவருக்கு நல்ல பற்று ஏற்பட்டு விட்டது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து தஞ்சை வாணன் கோவை. நம் மடத்துக்கு நீண்ட காலமாகவே தமிழ் புலவர்கள் தொடர்பு உண்டு என்று நான் சாட்சி காட்டிய ஒரு விஷயம் அவருடைய ஆராய்ச்சிக்கும் ஒத்தாசை பண்ணியதால் ஆனந்த கூத்தாட ஆரம்பித்து விட்டார். அது என்ன விஷயம்? தஞ்சை வாணன் கோவை என்று கேள்விப்பட்டிருக்கலாம். கோவை என்பது 96 பிரபந்த வகைகளில் ஒன்று. அகப்பொருள் என்பதாக நவரசங்களில் சிருங்காரத்தை சொல்கிறார்கள் அல்லவா? அந்த ரச பிரதானமாக ஆக்கப்பட்ட காவிய வகைகளில் ஒன்றே கோவை என்பது. இப்படி நாயிகா பாவத்தில் ஈஸ்வராராதனையை செய்து மாணிக்க வாசக சுவாமிகள் செய்த நூலுக்குத்தான் கோவை என்பதே டைட்டிலாகி திருக்கோவையார் என்று பெயர். முதலில் வரும் திரு மரியாதை அடைமொழி, பின்னால் வரும் யார் என்பதும் மரியாதை விகுதிதான். கோவை என்பதே நூலின் பெயர். தஞ்சை வாணன் கோவை என்பது தஞ்சையில் இருந்த வாணன் என்ற வள்ளலை பற்றிய சிருங்கார காவியம். அவனை பற்றி ஒரு கதை உண்டு. ஒரு நாள் தமிழ் புலவர்கள் அவனுடைய அரண்மனைக்கு போனபோது அவன் ஊரில் இல்லை. ஆனால் அவனுடைய ராணி இருந்தாள். அவளும் நல்ல ரசிகத்தனம் உடையவள். அதனால் வந்த புலவர்கள் வெறுமே திரும்ப வேண்டாமென்று அவளுக்கே தாங்கள் இயற்றி வந்திருக்கும் பாட்டுக்களை பாடி காட்டுவது. அந்த புலவர்கள் பாஷையில் சொல்வதானால் திருச்செவி சாற்றுவது என்று முடிவு பண்ணி அப்படியே செய்தார்கள். இவளையும் ஒரு தமிழ் பாட்டி என்று சொல்லிவிடலாம். எப்படி என்றால் வயசிலே இவள் பாட்டி இல்லை, எவ்வன பிராயத்தில் இருந்தவள்தான். ஆனால் பாட்டுக்களை புலவர்களிடமிருந்து பெற்றவள் அல்லவா? அதனால் பாட்டி என்று சொல்லலாம். பாட்டு சமர்ப்பணத்துக்கு பாத்திரமானதால் பாட்டியான தஞ்சை வாணன் பத்தினி அவனைப் போலவே அல்லது அவனையும் விட அதிகமாகவே தானும் புலவர்களை சம்மானிக்க வேண்டுமென்று நினைத்தாள். அவர்கள் பாடிய ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு தாம்பூல மரியாதை பண்ணினாள். ஒவ்வொரு தாம்பூலத்திலும் சாதாரண தேங்காய்க்கு பதில் தங்கத்தாலான ஒரு தேங்காயை வைத்து கொடுத்தாள். வாணன் ஊரில்லாத போது இவர்கள் வருவார்கள் என்று முன்னமேயே தெரிந்து நிறைய ஸ்வர்ண தேங்காய்கள் பண்ணி வைத்து கொண்டிருந்தால் போலிருக்கிறது. புலவர்கள் ஒரே சந்தோஷமாக விடை பெற்று கொள்ளும் சமயத்தில் தஞ்சை வாணன் திரும்பி வந்து விட்டான். ராணி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு தங்க தேங்காய் கொடுத்தாள் என்றதும் அவனுக்கு ஏக கோபம் வந்துவிட்டது. என்னது, தங்க தேங்காயா? எதற்கு என்ன மதிப்பு கொடுக்கலாம் என்பதில் இப்படியா விவஸ்தை கெட்டு பண்ணுவது என்று
அவளை ரொம்பவும் கோபித்து கொண்டு விட்டு புலவர்களை பார்த்தான். தங்க தேங்காய்களை எல்லாம் திருப்பி கொடுத்துவிட்டு இந்த சபையிலேயே சற்று நேரம் உட்கார்ந்திருங்கள். நியாயமாக உரிய சம்பாவனையை நான் தீர்மானம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொடுக்கிறேன் என்றான். ராணிக்கு ஈயாடவில்லை. புலவர்களுக்கும் ரொம்ப ஏமாற்றமாயிற்று. ஆனாலும் வேறு வழியில்லாமல் தேங்காய்களை வாணனிடம் திருப்பி கொடுத்தார்கள். அவன் அரண்மனைக்கு உள்ளே போய்விட்டான். சபா மண்டபத்தில் அவனுக்காக காத்து கொண்டிருந்த புலவர்கள் கொடைவள்ளலாகவும் மரியாதை பண்பில் மிக்கவனாகவும் இருந்தவன் என்ன இப்படி அடியோடு மாறி நம்மை இத்தனை நேரம் காக்க வைக்கிறானே என்று அலுப்படைந்தார்கள். வாணன் ராணி சகிதம் திரும்பி வந்தான். புலவர்களுக்கு சம்பாவனை பண்ணினான். என்ன சம்பாவனை என்றால், அந்த தங்க தேங்காய் ஒவ்வொன்றிலும் 3 கண்களுக்கு பதில் விலை மதிக்க முடியாத 3 ரத்தினங்கள் பதித்து கொடுத்தான். வெறும் தேங்காயாக கொடுக்காமல் தங்க தேங்காயாக ராணி தந்தாள் என்றால் வெறும் தங்க தேங்காயா தருவது என்றே கோபமடைந்து ரத்தினங்கள் பதிப்பித்து கொடுத்தான் அந்த வள்ளல். இவனுடைய ராணி பாட்டி என்றால் இவனும் தமிழுக்கு அள்ளி கொடுத்த தாத்தா ஆதலால் தமிழ் தாத்தாதான். இந்த தஞ்சை வாணனை பற்றி சுவாமிநாதையர் ஒரு ஆராய்ச்சி செய்திருந்தார். அதாவது அவன் ஆட்சி நடத்திய தஞ்சை சோழ தேசத்திலுள்ள தஞ்சாவூர் இல்லை என்றும் பாண்டிய நாட்டிலுள்ள தஞ்சாவூர்தான் என்றும் பல காரணங்கள் காட்டி அவர் முடிவு செய்திருந்தார். மதுரையிலிருந்து மானாமதுரை போகும் ரயில்வே லைனில் திருப்பாச்சத்தி என்று ஒரு ஸ்டேஷன் இருக்கிறது. அதற்கு 1 மைல் தெற்கே போனால் வருவது இந்த தஞ்சாவூர். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம்.